இங்க ஹீரோயின் டாக்டரா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாததுனால ஹஸ்பண்டுக்காரன் வேற ஒரு சின்ன பொண்ணு கூட அஃபேர்ல இருப்பான். ஒரு நாள் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களால நான் 2 மாசம் முழுகாம இருக்கேன்னு சொல்லுவா. அவனும் நம்ம சொத்துக்கெல்லாம் வாரிசு வரப்போகுதுன்னு ரொம்பவே குஷியில இருப்பான். உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இந்த பணம் மொத்தமும் உனக்கு தான் சொல்லுவான். அந்த பொண்ணு இதெல்லாம் ஓகே தான், ஆனா என்ன அபிஷியலா உங்க பொண்டாட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவா. அப்படி நீங்க பண்ணலனா என் வயித்துல வளர்ற உங்க குழந்தைய நான் கலைச்சிருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவான். ஹீரோவும் அப்படிலாம் பண்ணிடாத, கூடிய சீக்கிரம் டைம் வரும்போது நான் சொல்லிடுறேன்னு சொல்லுவான். இப்ப 2 பேரும் ஜாலியா கட்டி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கப்ப அந்த ஆளு மாடியில இருந்து கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம போயிருவான். இவளும் போலீஸுக்கு ஆம்புலன்ஸுக்கு எல்லாம் கால் பண்ணி பாக்குறான். ஆனா கால் போகவே இல்ல. வேற வழியே இல்லாம ஹீரோவோட போனை எடுத்து ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எல்லா மேட்டரையும் சொல்லிடுறா. ஹீரோயினும் போன் எல்லாம் மறந்து வீட்லயே வச்சுட்டு வேகமா வந்து ஆம்புலன்ஸ் புக் பண்ணிட்டு இவருக்கு என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட சாரி கேப்பா. அட நீ என்னமா பண்ணுவ, நீயே கால் கேளு, லெஸ்டிக்காக உன்னை யூஸ் பண்ணிருப்பாரு, ஃப்ரீயா விடுன்னு சொல்லுவா. அப்படிலாம் இல்ல, நானும் அவரும் அஃபேர்ல இருக்கோம், அவரால நான் 2 மாசம் முழுகாம இருக்கேன்னு சொல்ல பொய்லாம் சொல்லாதமான்னு அவளை கண்ணாடி கிட்ட கூட்டிட்டு போய் இங்க பாரு நான் எவ்வளவு அழகா இருக்கேன், என்னை விட்டுட்டு அவர் உன்னை வந்து லவ் பண்ணுவாரான்னு கேட்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, என்னோட குழந்தைக்கு கூட நான் உங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் வரேன்னு சொல்லுவா. அப்போதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, அடப்பாவி நான் உனக்கு இவ்வளவு உண்மையா இருந்து என்ன நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுல இருக்கப்ப போலீஸ் கால் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த கொலைக்கு காரணம் அந்த பொண்ணுதான் சொல்லி அந்த பொண்ணையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம புருஷனே நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு ஹீரோயின் தான் அந்த ஆளை போட்டு தள்ளி இருப்பா. அந்த பொண்ணு பாக்குறப்ப கோச்சிக்கிற மாதிரி நடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. போனையுமே எடுத்துட்டு போகாம வீட்டுல தான் இருந்திருக்கும். சிசிடிவி கேமராவே எல்லாத்தையுமே கழட்டி இருப்பாங்க. இப்ப போலீஸ் ட்ராக் பண்ணி பாக்குறப்ப இவங்க வந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாததுனால இந்த பொண்ணு தான் அங்க இருந்தா கண்டிப்பா இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி இந்த பொண்ணை ஜெயில தூக்கி போட்டுறாங்க. துணையை தேடுங்க, ஆனா துணையோட இருக்கவங்களை தேடாதீங்கன்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.